இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த இறைவார்த்தையை தந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். உம்மையும் நாங்கள் போற்றி புகழ்ந்து ஆராதிக்கும் போது உம்முடைய தூய ஆவியினருள் எங்களோடு இருக்கட்டும். இந்த நாளில் நீர் தந்திருக்கின்ற இந்த நாளானது உமக்கேற்ற நாளாக, மகிழ்ச்சி தருகின்ற நாளாக, எங்களுடைய குடும்பத்துக்கு அமைதியும் சமாதானம் மகிழ்ச்சியும் தருகின்ற நாளாக அமையட்டும். உம்முடைய அருள்கரம் எங்களை தாங்கட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தை. வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில், உன் இதயத்தில் உள்ளது. இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரண்டு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளையும் விட கூர்மையானது என்று சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட இறை வார்த்தை நமக்கு பலன் தர வேண்டும். ஆனால் பல வேளைகளில் இந்த வார்த்தை நம்முடைய பக்கத்தில் இருந்தாலும் நாம் அதை உணர்வதில்லை. நம்முடைய வாயில் நாம் சொன்னால் கூட அது நம்முடைய ஆன்மாவிற்கு செல்வதில்லை. இதயத்தில் ஒரு சில நேரத்தில் இருந்தால் கூட அதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றது. ஆன்மாவுக்கு அது செல்லாமல் இருக்கின்றது. எனவே இந்த நேரத்தில் அன்புமிக்கவர்களே, நமக்கு தருகின்ற ஒரு செய்தி இந்த இறைவார்த்தையின் மூலமாக, உங்களுடைய இறைவார்த்தை, அதாவது நீங்கள் ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளக்கூடிய இறைவார்த்தை, நீங்கள் கேட்கின்ற இறைவார்த்தை, அது உங்களுடைய அருகில் நின்றுவிடக்கூடாது. உங்களுடைய வாயில் அதோடு நின்றுவிடக்கூடாது. உங்களுடைய மூளையில் மட்டும் நின்றுவிடக்கூடாது. உங்களுடைய இதயத்திற்கு செல்ல வேண்டும். அது மட்டுமில்லை, இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆன்மாவிற்கு கடந்து செல்ல வேண்டும். அவ்வாறு ஆன்மாவிற்கு கடந்து சென்று அந்த ஆன்மா உடலையும் உள்ளத்தையும் நம்முடைய ஆவியையும் அது கட்டுப்படுத்த வேண்டும். அவ்வாறு வரும்போதுதான் அந்த இறை வார்த்தைக்கு பலன் உண்டு. இவை அனைத்தும் எவ்வாறு நிகழும் என்று சொன்னால், அன்புமிக்கவர்களே, இவை அனைத்தும் நம்பிக்கை என்ற ஆயுதத்தால் மட்டும்தான் நிகழும். நம்பிக்கை இல்லாமல் இவை சாத்தியமே இல்லை. எனவே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற மிகவும் உன்னதமான செய்தி, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கின்ற மக்களாக நாம் வாழ்வதற்கு இந்த இறை வார்த்தை நம்முடைய இதயத்தின் ஆழத்தில் சென்று ஆன்மாவிற்கு செல்ல வேண்டும். அங்கிருக்கின்ற ஆண்டவரின் ஆவியோடு அது என்ன செய்ய வேண்டும் என்றால் இரண்டரை கலக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதிலிருந்து நமக்கு பலன் கிடைக்கின்றது என்று இந்த இறை வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. எனவே இறை வார்த்தை பக்கத்தில் இருந்தாலும், வாயில் இருந்தாலும், நம்முடைய மூளையில் இருந்தாலும், இதயத்தில் இருந்தாலும், அது ஆன்மாவிற்கு செல்லவில்லை என்றால், உள்ளத்தில் உள்ளார்ந்த அந்த ஆன்மாவில் சென்று அது தங்கவில்லை என்றால் அதிலிருந்து நமக்கு பலன் கிடைப்பதில்லை என்றுதான் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. எனவே இந்த இறை வார்த்தைக்காக நாம் இந்த நேரத்தில் ஜெபிப்போம். இந்த இறை வார்த்தையின் அருள் ஆற்றல் நமக்கு கிடைக்கட்டும். நாம் நாம் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகின்ற இந்த இறை வார்த்தை ஆன்மாவிற்கு சென்று நம்மை திடப்படுத்த வேண்டும். அதற்காக இந்த இறைவார்த்தை நமக்கு பயன்படுத்தட்டும். நாம் தியானிக்கின்ற மக்களாக, மீண்டும் மீண்டும் தியானித்து ஆன்மாவிற்குள் எடுத்து செல்லுகின்ற மக்களாக, அதனால் பலன் கிடைக்கின்ற மக்களாக நாம் இந்த இறை வார்த்தையை தியானிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.